அழகான அந்த காலையில் பசங்களோட பைக் ரைட் அவ்வளோ அற்புதமாக பசங்களோட ஒன்றா சேர்ந்து இந்த பர்கூர் ரீல்ஸில் இருக்கிற அனிமல்ஸோட அப்படியே கலந்து உறவாடி அப்படியே எங்களோட பயணம் தொடங்கிட்டுருக்கு. இந்த விளாக்ஸ் அப்படியே பார்த்து ரசித்து எங்களோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நங்காலிலேருந்து கிளம்பியாச்சு. நம்மளோட சிட்டை பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஜங்குன்னு ஒரு தூக்கி போட்டுச்சு சோல்டிங். நம்மளுக்காக பல ஜீவன்கள் காத்து கொண்டு இருக்கிறது. பட் நான் தான் லேட்டாக போகிறேன்னா என்னன்னு தெரியல. விநாயகரப்பனே எல்லோரும் நல்லபடியாக ரைடை முடிச்சுட்டு நல்லபடியாக வரணும், நல்லபடியாக போயிட்டு வரணும்ப்பா. நம்ம கருமலைக்கு உடல் வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ 16 தான் நம்ம புரோ நின்றுருக்கோம் அப்படின்னாரு. அவரை மீட் பண்ண தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் அந்த முனிப்பன் கோயில்கிட்ட தான் இருக்குன்னாரு. அப்போ மனசு நமக்காக தருமபுரியிலேருந்து வந்திருக்காரு. 16 தண்ணியே போகலாம், ஆனால் அழகாக இருக்குது இந்த லைட்டிங்கோட. மனசு R15 தான் போயிட்டு வந்திருக்காரு. என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். மனசு நேரில் போய் பேசிக்கலாம். Hi bro. Nice to meet you. Sorry for the late. Okay. எப்படி இருக்குது இடம்? எங்கள் ஊர் டோல்கேட்லாம் போட்டுருக்காங்க. ஆமாம், அந்த ரோட்டில் டோல்கேட் போட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல. சும்மா தான் போட்டிருப்பாங்க. எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? 3:55. 3:55. ஓகே ஓகே. 3 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். லேட் ஆகிடுச்சு. நம்ம தலைவன் இந்த R15 போயிட்டு நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு வந்தார். தரும் ஒரு வாரம் யாருமே இல்லை ப்ரோ, நான் மட்டும் தான் இருந்தேன். ஃபைட்டு முடிக்கும் மாதிரி ஆகிப்போச்சு ஒரு வாரம். அதான் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க. சரி, பார்த்துக்கலாம். இப்போ அவங்க அங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. போகலாம். அங்கே போய்ட்டு குரூப்பாக சம்பவம் பண்ணுவோம். இதுக்கு மேலே தானே இருக்குது ஆட்டம். போகலாமா? இப்போ நானும் பிரகாஷும் கிளம்பிட்டோம். இப்போ தெர்மல் நம்ம ஊர் KGF-லேயே போக போகிறோம். நம்ம ஊர் KGF பாருங்க, பயங்கரமாக இருக்குது. சும்மா ட்ரோன் ஷாட்டில் எடுத்தோம்னா அப்படியே KGF மாதிரியே இருக்கும். இதுவும் அந்தாண்ட இருக்கிற கிஸ்காலும் தெர்மல் ஃபேக்ட்ரி. பவானி ரோட்டில் ஜாயின் ஆகிறோம். மேட்டூர் டு பவானி ரோடு. ஓகே, ஃபைனலாக அம்மாப்பேட்டைக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம ஈரோட்டில் இருக்கிற அம்மாப்பேட்டை. இங்கே 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம NS வந்துடுவாப்பில் அவரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் ஒருத்தர் வராங்கப்பா. அவங்களும் இந்த ரைடில் கலந்துக்க போகிறாங்க. பந்தியூர் ரோடு. பட்லூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே ஒரு பங்கில் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இங்கே NS-ம் ஒரு ஸ்பெஷல் பர்சனும் வர போகிறாங்க. வெயிட் அண்ட் சி. இங்கே யார் என்னென்னு நேர்லேயே காட்டுறேன். என் குரூப்லேயே கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஃபேவரட் பர்சன் அவங்க. இங்குக்கு வந்தாச்சு. ஆளுங்க இருப்பாங்களா? ஓகே, இங்கே தான் வந்து வெயிட் பண்ண சொன்னான். பட் ஆனால் நாங்கள் வந்துட்டோம். பார்த்துக்கணும், டைமு 6:10. 6 மணிக்கு ஒருத்தன் வண்டி வீட்டிலேருந்து எடுக்கிறான். எங்களெல்லாம் செக் போஸ்ட்டுக்கு 6 மணிக்கு வந்து செக் போஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் இப்போ தான் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறான். இது என்ன ரைடு பிளானு? வரட்டும், வச்சுக்கிறேன். 6 மணிக்கு வந்து செக் போஸ்ட்டில் இருக்குன்ட்டு 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா என்ன அர்த்தம்? எங்க உட்காந்துக்கிறீங்க? எங்க வர வேண்டியதானே? இங்கே லேட்டா நீ வர? கேமரா எங்க? எங்க அப்பாடா? அவ்வளோதான் வந்துட்டாரு. எடுத்துக்கோ.
நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணி தரணும். பாக்கெட்டுக்குள்ளே விடு. 2 கேமரா 360 இருக்கு டாடா. வாங்கப்பா. நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் கிளம்பிட்டோம். போகலாம். டாடா. என்எஸ் கேப்டன் போட்டு வச்சுருக்கேன் பாரு எப்படி பயங்கரமா யூடியூப் லோகோட பையன். ரெடி. அந்தியூர் டு பர்கூர் ரோட்டில் அந்தியூர் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். அந்தியூருக்கு முன்னாடி இப்படி ரோட்லேயே ஜாலியாக அப்படி பிரிஞ்சிட்டோம். ஃபைனலி ரீச்டு. லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்தனா செக் போஸ்ட் தாண்டி வந்து கேமரா ஆன் பண்ணுங்க. இங்கே ஆன் பண்ணுவேன்னா நம்ம பசங்களுக்காக ஆன் பண்ணேன். அவர் செக் போஸ்ட்டுக்கு என்னது பண்ணுறேன் பண்ணிக்கலாம். அங்கே தாண்டி போய் அப்புறம் கிணிமினி கிளிமி இல்லை டார்லிங் அப்படிலாம் சொல்லக்கூடாது. டார்லிங் நீங்கள் கொஞ்சிக்குவீங்க, எங்களுக்கு கிணிமினி. மணி வா வா வெல்கம். அது அப்படி தான் எப்பயுமே லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்துடும். ம் எல்லாரும் வந்துருக்குறாங்க பாருங்க. அது நின்றுக்கலாம். ஆ அந்த ரோடு கொஞ்சம் ரோடு சூப்பராக இருக்கும். எங்கே பேட்சாக மட்டும் இருக்கும். அப்புறம் வந்து கார்னரிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ரோடு எப்படி சொல்கிறேன்னா இது கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோடு போய் போய் அதனால் வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் புதுசாக லாரிலாம் வரும். மலைகளின் நண்பனுக்கு எல்லாமே ரூட்டு தெரியும். அவரை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். செக் போஸ்ட்டை தாண்டிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன். மலைப்பாதையில் ஆட்கள் வேலை செய்கிறார்கள். மெதுவாக சொல்கிறதா. எல்லாருமே ஷூ தான் போட்டு வந்துருக்கீங்க. எஸ் சேஃப்டி முக்கியம் பிகில். பார்த்துக்கலாவா. ஓகே பர்கூர் ஹில்ஸ் போய் கொண்டிருக்கிறோம். செக் போஸ்ட்டில் எந்த ஒரு செக்கும் பண்ணல. அவங்க பாட்டு விட்டுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஜாலியாக போயிட்டே வேண்டியதான். நம்ம சஞ்சய் அவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். நம்ம சஞ்சய், நம்ம மணி, அதுக்கப்புறம் என்எஸ், மீதி எல்லாருமே தெரியும் இந்த ரைடில் இருக்கிறவங்க எல்லாத்தையும். இன்னும் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. 3 பேர் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாவ் செம்மையாக இருக்குது. தான் வியூ பாயிண்ட். லாரி ஃபுல்லாக ஏறி தான் கட் பண்ணுவாங்க. ஆமாம் அந்த இடத்துல ஏறி தான் கட்டும். இருக்கிறதே மொத்தமாக 3 பெண்டு தான் தலைவா. இது ஒன்று மேலே 2 அவ்வளோதான். பர்கூருக்கு மொத்தமே 3 பெண்டு தான். அவ்வளோதானே. ஆனால் ஹைட் அதிகம். ஹைட் அதிகம். ஆமாம் நம்ம மாதேசமோட ஹைட் அப்படியே. என்னது மானா? மானா கடத்தை கடாமான்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்க்கறது தான் ப்ரோ சின்னதாக இருக்கும். பக்கத்தில் ஆனை மாதிரி தான் இருக்கும். ஆனை சோறு ஆனை நேற்று இங்கே 1 மணி நேரம். ஆனை பயங்கரம். நேற்று 1 மணி நேரம் இங்கே ஆனை கீழே ஜாமுட்டு. ஆமாம் 1 மணி நேரம் வண்டியில் விடல. தலைவா 2 பேருக்கு கேஸ் போட்டாங்க தெரியுமா? இங்கே வந்து லோலாயம் பண்ணது இங்கே தான். இங்கே தானா? உள்ளே இறங்கி போனதுக்கு 2 பேருக்கு கேஸு. அப்புறம் இங்கே வந்துட்டு யானை இருக்கிற மாதிரி சவுண்டு கொடுத்தது கேஸ் போட்டாங்க. ஓ இங்கே தானா? அது யானை இருக்கிற மாதிரி கேஸ் போட்டு ஆமாம் தெரியுது தெரியுது. இது இங்கே தானா? பயங்கரமாக பண்ணுறாங்க. ஃபேக்காக போட்டால் எப்படி? இதுக்குள்ளே போகக்கூடாது. அதனால் வந்து இங்கேருந்தே ஜூம் பண்ணி பார்த்தோம். கடத்தி மான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மான் பார்த்தோம். அதே மாதிரி ஈவினிங் போல் யானைகள் காட்டுக்குள்ளேருந்து வந்து இங்கே தண்ணியும் குடிக்கும். அது எல்லாமே பார்க்கலாம். நாங்கள் மார்னிங் போகிறதுனால இங்கே மான்கள் மட்டும் இருந்துச்சு. அந்த அழகை அப்படியே ரசிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரே ரோடு தான். எங்கேயும் ரைட் லெஃப்ட் கிடையாது. போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து தாமரைக்கரைன்னு ஒரு ஊர் வரும். போகலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். டேங்க அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஃபாரஸ்ட் தான் எப்பயுமே. சூப்பரான பிளேஸ்ப்பா. இன்னொரு நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது வந்து
ஃபாரஸ்ட்டுக்குள்ளெலாம் போக முடியாது, இப்படி லோக்கல்லே. GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங். மொத்தம் 5 பைக்ஸ் இப்போ இன்னோட சேர்த்தி இன்னும் 2-3 பைக் வரும். மொத்தம் 8 பைக்ஸ். தாமரைக்கரை இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர். உண்மையாலும் அல்டிமேட்டான ஒரு ரூட்டுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ மலைகள் இருக்குது. சார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பர்கூர் ஹில்ஸ் இப்படி இருக்குன்னு. பர்கூர் 7 கிலோமீட்டர் இருக்குது. தான் தாமரைக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர் அடங்குது. சூப்பராக இருக்குது. தாமரைக்கரை ஒரு 0.6 கிலோமீட்டர்ஸ். வா இங்கேருந்து வந்தோடனே அந்த வெளிச்சம் பிடிக்குது பாருங்க. மடம் மேலே வந்தோடனே பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட பர்கூர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்டர் சம்திங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரியில் சார்ஜ் காலி ஆயிடுச்சு, அதனால தான் பேட்டரி மாற்றினேன். ஆனால் இந்த ஒரு சன்ரைஸ் வந்து ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்குது இந்த ஒரு ரூட்டில். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்கூர் பர்கூர் தாண்டியே தான் நிற்கணும். நின்னீங்களா? ஆனால் அந்த சன்ரைஸ் ஆனது அவ்வளோ பிளஸ்ஸிங்காக சூப்பராக இருந்துச்சு. குளிருண்டாமா அதான் வைசர் லைட்டாக கலண்டு காட்டுது. லாக் உடஞ்சிச்சா இல்லை கலண்டுருச்சா? ஏய் லாக் உடஞ்சிரும் ஒரு சிலது. கரெக்டாக வச்சு இது பண்ணும். டீ போடலாமா இல்லை போகலாமா? போடலாம். அதுக்கு என்ன? ஆமாம், இதுக்கப்புறம் வேற எங்கேயும் நிறுத்த முடியாதுல்ல. வாவ் செம்மையாக இருக்கு. பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்கோய். நல்லா தான் இருக்குது இந்த இடமும். ஏரியா பயங்கரமாக இருக்குங்க. மேலுமே மலையோட மலையாக எத்தனை மலை தெரியுது பாருங்க. செமையா அடங்க அப்புறான இந்த சைடு மலை அந்த சைடு மலை. இந்த மலையோரத்தில் அந்த மலையோரத்துலேயும் மழை பயங்கரமாக இருக்குது. ஓ மை காட், இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வா 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 அல்டிமேட்டாக இருக்கும் போலையே. ரொம்ப டேஞ்சரான ஒன்று தான். மைசூர் இங்கேருந்து 132 கிலோமீட்டர். ஒரு அழகான வியூ பாயிண்டில் நின்று எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம் அந்த மிஸ்ட்டை எல்லாத்தையும். No, I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no, I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and
instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're with my time, you're delirious. Mysterious, because you are behind the fake exterior. நான் இப்படியும் போயிட்டுருக்கேன், ஃபோன்லேயும் பாருங்க, ஃபோன்லேயும் சூப்பராக தெரியுவேன். ஈரோடு மாவட்டம் நெல்லையாது. இந்த ஆறு தான் பாடுறா. நாங்க எல்லாருமே கோளாறு. மணியாச்சி பள்ளத்துலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. நம்ம மேட்டருக்கு போயிட்டு இருக்கு தண்ணி, பாலாறு தண்ணி. அப்படியே லைனில் அப்படியே இப்போ ஒரு மீன் போயிட்டு இருக்குது. நீ கர்நாடகாவா இல்லை தமிழ்நாடா சொல்கிறடே? யோயோவா? ஓ, அப்படின்னா கர்நாடகாவை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் முறைக்கிறான். ஆமாம், தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா முறைக்க மாட்டான், பாசமாக பார்ப்பான். அவன் ஒரு பல்ல காட்டுறத பாருங்க. இவன் ரொம்ப ஷேட்டாக பண்ணுறான், ரொம்ப பல்ல காட்டுறான். அவனுக்கு ஆல்ரெடி கையில் அடி விழுந்துக்குது. அவன் பாருங்க பல்ல எப்படி காட்டுறான்னு. நான் எதுவுமே பண்ணலடா. போலாம். கர்நாடகாவில் என்டர் ஆகிட்டோம். மயில் ஒன்று நிற்குது, பெண் மயில் அடங்குது. யாரா குரங்குடா? ஆஃப் ரோடுனா ஆஃப் ரோடு தான், ஜல்லி கல் எல்லாம் இருக்குதுப்பா.